வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட்கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நாம் எடுத்துருக்கிறது வந்து நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது. இந்த கன்சால்டேஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்தது. அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருந்தாங்க. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஒரு ரிஜெக்ஷனும் நமக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 2 நாள் நமக்கு வந்து லீவு. அந்த லீவுக்குள்ளே மார்க்கெட் வந்து ரிலேட்டடாக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்தது. ஸோ அதன் காரணமாக மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் வந்து போயிருக்கு. இப்போ ஒரு வழியாக நமக்கு வந்து இந்த 23,900 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதை உடச்சிக்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஓகே தான். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து ரிஸ்க் வந்து இருக்குது. எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து இருக்குது. எப்போ இவ்வளோ நாள் வந்து 24,000 வந்து உடைக்கணும் அப்படின்னு சொன்னேன், 26,000 வந்து உடச்சிருச்சு, அப்புறம் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. ஏர்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருந்தது இல்லையா, அந்த கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா இன்னொரு கேப்பாக வந்து மாறி நிற்குது. ஸோ இந்த கேப்பை வந்து எது வந்து ஃபில் பண்ணணும் அதை நாம் வந்து பார்த்தாக்கணும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ண போகுதா அப்படிங்கிறது நம்ம வந்து முதல்ல பார்க்கணும். அப்படி இல்லையா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு அப்டன் வந்து போயிடுச்சு, அல்லது இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்தாக்கணும். ஸோ அப்படியே சரி, அப்படியே மார்க்கெட் வந்து ஒரு அப்டன்டே வந்து போகுது அப்படின்னாலும் மறுபடியும் எது வரைக்கும் வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல, மூணாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு வந்து மேலே வந்துட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்தையும் நீங்கள் வந்து கனெக்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போது இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆனாலும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24,300 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் நமக்கு வந்து ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல கேப் இருக்குது, அதே மாதிரி இதுக்கு கீழேயும் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் வந்து இருக்குது, ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அப்போது 3 விதமான செக் பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்குது. இதை எது முன்னே வந்து டச் வந்து பண்ண போகிறாங்க, எது பின்னாடி வந்து டச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போது மார்க்கெட்டில் இருந்து என்ன நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து ஒரே மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறது கொஞ்சம் வந்து கஷ்டம் அப்படின்னு தான் நான் வந்து கெஸ் வந்து பண்ணுறேன். அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு கேப் அப் நடந்துருச்சு, மறுபடியும் நாளைக்கும் ஒரு கேப் அப், 4 நாளைக்கும் கேப் அப் அப்படி வந்து போகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு வந்து டவுட்டு தான். என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் வந்து நடந்திருக்கு இல்லையா, கொஞ்சம் கீழே இறங்கலாம், மறுபடியும் வந்து மேலே போகலாம், மறுபடியும் வந்து கீழே இறங்கலாம். ஸோ அப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து டவுட் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற நியூஸை வச்சு தான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ட்ரைவ் வந்து ஆகிட்டுருக்கு. ஈவன் தோ நமக்கு வந்து அந்தந்த இடத்துல அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னாலுமே நியூஸ் பேஸ்டாக வந்து மார்க்கெட் வந்து மாறி நிற்கிது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வால்யூம் கேதரிங்காக வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து வருது அப்படின்னா உடனே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு கேப் அப் வந்து கொடுத்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்கள், இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷனை தான் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு ரிஜெக்ஷனை தான் வந்து இந்த இடத்துல எல்லாமே நமக்கு வந்து காட்டியிருக்கிறாங்க. இப்போ யாராக இருந்தாலும் இந்த கேண்டல் ஸ்டிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஒரு சப்போர்ட்டை உடச்சிட்டு ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கிறாங்க, எல்லாமே வந்து ஒரு ரிஜெக்ஷன் தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அவங்களோட எண்ணம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இருந்திருக்கு. அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணுற மாதிரியே வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஒன்ஸ் இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டராக போட்டு வந்து எக்ஸிட்டை வந்து பண்ணுறாங்க. அது வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸாக அல்லது நம்மள மாதிரி வந்து ட்ரேடர்ஸாக அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க நினச்சதுக்கு மாறாக மார்க்கெட் வந்து திரும்புது அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளால் வந்து ஒரு மார்க்கெட் ஆர்டரை தான் வந்து எக்ஸிட் ஆக முடியும். ஏன்னா லிமிட் ஆர்டர் போட்டெல்லாம் வந்து உட்காந்துருந்தோம் அப்படின்னா அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஷின் மார்க் தான். ஸோ அதனால் வந்து இந்த கேப் அப் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இந்த மார்க்கெட் ஆர்டர்னால தான் வந்து
டிபெண்ட் ஆன் நியூஸ். அதனால் வந்து இந்த மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் ஆகுது. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனோ அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதன் காரணமாக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாரும் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. இதோ குறைஞ்சபட்சமாக நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சாலும் பரவாயில்ல. ஒரு வாலட்டைலான ஒரு மார்க்கெட் கண்டிஷன் இருக்கும்போது மார்க்கெட் வந்து எப்படி திரும்பும் அப்படின்ட்டு எந்த ஒரு கேரண்டி இல்லாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நாம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி அது தப்பாக போய் லாஸ் ஆகிறதுக்கு கௌரவமாக இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த இந்த ஒரு ஹோல்டு பண்ணியிருந்தீங்க, கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இல்லை நல்லா சொல்லலை. பை சான்ஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த கேண்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக வெள்ளிக்கிழமை 3:29க்கு நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23,400 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேட் வந்து என்ன நடந்திருக்கும் மட்டும் வந்து பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் யாராவது வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து ஹோல்டு வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பை ஃபூக் தான். அது கன்ஃபார்மாக வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. மேபி அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வேணால் அதை வந்து எடுத்து வச்சுருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடிக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கலே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷோ பண்ணாலும் அந்த நியூஸ் என்ன பண்ணி வச்சுருக்கு, பாசிட்டிவாக வந்து மாற்றி வச்சுருக்கு. ஸோ அதனால் வந்து க்ளோசிங் டைமுக்குள்ளே உங்களை ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் வந்து முடிச்சிருங்க. மார்க்கெட்டை ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மைண்டு வந்து அங்கே தான் வந்து ஓடிட்டுருக்கும். அடுத்த கட்ட நம்மளோட லேர்னிங் பற்றி வந்து மைண்ட் வந்து போகாது. ஸோ நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம், மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து பாசிட்டிவாக போக போதா நெகட்டிவ் போக போதா, நான் வேறு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன், மார்க்கெட் பாசிட்டிவ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் வேறு கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன், மார்க்கெட் நெகட்டிவாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மென்டாலிட்டி தான் இருக்குமே ஒழிய, ஸோ நாளை இப்படி வந்து இருக்குது, இங்கே போச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கலாம், நாளை இப்படி இருக்குது, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ரேஞ்சில் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் ஆஸ் ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு இல்லை அப்படின்னா நம்ம தப்பான ஒரு ட்ரேடில் தான் போய் வந்து உட்காருவோம். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகும், நாமளும் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வாங்குவோம், மார்க்கெட் வந்து கீழே போகும், நாமளும் வந்து ஒரு புட் ஆப்ஷன் வாங்குவோம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாங்கின இடத்துலேருந்து ரிவர்சல் வந்து அடிப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாம் தப்பான ட்ரேடில் மாட்டிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி காஸ்ட் வரட்டும், எக்ஸிட் ஆகிடலாம் நினைப்போம். காஸ்ட்டோட மோசமாக போய் மிகப்பெரிய ஒரு லாஸில் வந்து நிற்கும். ஸோ அதனால் வந்து ட்ரேடை அன்னன்னைக்கு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அன்னன்னைக்கு வந்து க்ளோசிங் வந்து பண்ணிருங்க, ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுவும் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் தான். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ ரீசெண்ட் லோ வந்து இந்த இடத்துல ஸ்விங் லோ இருக்குது, ரீசெண்ட் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த டோட்டல் ரேலியும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 பாயிண்ட் பக்கம் வந்து வருது. இந்த 1200க்கு ஒரு புல் பேக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் பக்கம் வந்து ஒரு புல் பேக் இருக்குது. இதுக்கு பஃபர் பாயிண்ட்டாக நம்ம வந்து 24,000 அந்த ரேஞ்சை நம்ம வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,720 இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல வந்து இருக்குதுன்னு அப்படின்னு பாருங்கள். எக்ஸாக்டாக இன்னும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அந்த புல் பேக் லெவல்கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ இந்த புல் பேக் லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருந்து வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகும் அப்படின்னு வந்து விஷயம் வந்து கிடையாது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மேக்னெட் லெவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் வந்து மூவ் கொடுத்துருக்கு அப்படின்னா அதில் 50% அப்படிங்கிறது வந்து ஒரு மேக்னெட் பாயிண்ட். ஸோ அந்த மேக்னெட் பாயிண்டில் இருந்து தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் அந்த 1வது பாயிண்ட்டுக்கு போகுமா அல்லது வந்து அந்த 100வது பாயிண்ட்டுக்கு போகுமா அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். அப்போது அந்த 50வது பாயிண்டில் என்ன கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு அடுத்த கட்ட மூவ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். அப்போ இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னா கரெக்டாக இது வந்து ஒரு 50வது பாயிண்ட், இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60வது பாயிண்ட், இது பார்த்திங்கன்னா ஒரு 40வது பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து 50லேருந்து ஒரு 60% பக்கம் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஆனால் இன்னும் அந்த க்ளோசிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுக்கல. க்ளோசிங் கொடுக்கல. மறுபடியும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கேப் வந்து இருக்குது, ஃபுல்ஃபில் பண்ணாத ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பையும் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த 2 கேப்பு தான் நாளை வந்து ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கொடுக்க போகுது.
ஸோ முதல்ல இந்த கேப்பா அல்லது வந்து டவுன்ஸில் இருக்கிற அந்த கேப்பா அப்படிங்கிறத பொறுத்து தான் நாளை அந்த மூவ் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ நாளை ஒன்று அப் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு கேப்பை ஃபில் பண்ணும், அப்படி இல்லைன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இருக்க போகுது, பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர் மாதிரி உங்களுக்கு வந்து நடந்திருக்கு இல்லையா. இந்த இடத்துல நமக்கு வந்து 3 டச் பாயிண்ட்ஸ் வந்து ஏற்கனவே நடந்துருச்சு, அதனால் வந்து ஒரு கேப் அப் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்கள், மறுபடியும் இன்னொரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து வருது. இப்போ உனக்கு மட்டும் எப்படிப்பா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 50-50ல் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதே வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு வந்து வேண்டாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆரம்பித்து இன்னொரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் போய் முடிஞ்சிருக்குது. ஸோ மறுபடியும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். இப்போ ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து போகணும் அப்படின்னா முதல்ல என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கேப் இருக்குது. அப்போது நாளை என்ன நடக்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சினாரியோ பாசிட்டிவாக போகிறதுனால. அப்படி இல்லையா மறுபடியும் என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து நோக்கி நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து இப்படி வந்து மூவ் ஆகிட்டு அண்ட் ஃபைனலி ஒன்று ஒரு கேப் இப்படி ஒரு அப் ட்ரெண்ட் அப்படி வந்து போகணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நெகட்டிவ் வந்து இப்படி வந்து மூவ் ஆகணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஜூம் அவுட் வந்து பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் நடந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து நடந்து முடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஸோ ஃபைனலி நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி ஓப்பனிங்கில் வந்து க்ளோசிங் வந்து நியர்பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,030 வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது நாளை எக்ஸாக்ட்லி எப்படி வந்து ட்ரேட் ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்பு தான் நாளை வந்து ட்ரேடிங்கும் வந்து டிசைட் வந்து பண்ண போகுது. ஸோ பாசிட்டிவ் சைடு வந்து இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது ஒரு 24,150 இந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது இந்த இடம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கேப்பு. ஸோ இந்த இடமும் கேப்பு, இதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அகைன் ஒரு 23,820 கிட்ட வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா மேபி இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது இல்லையா, இது வந்து இன்னும் கொஞ்சம் லைக் இந்த பக்கம் வந்து வருது இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இப்படி வந்து வருது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு கீழே வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நாளை மார்க்கெட்டோட மூவ் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் வந்து இருக்க போகுது. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்றைக்கே மார்க்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட் பக்கம் மார்க்கெட் மூவ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த கேப்பு அது வந்து விட்டுருங்க, ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் மூவ் அப்படிங்கிறது 300 பாயிண்ட் வந்து கொடுத்துருச்சு. அப்போது நாளை நமக்கு வந்து 50% நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருந்து ஒரு மூவ் வந்து பெருசாக வந்து எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு ரியாக்ஷன் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாளை டோட்டலாக பெருசாக ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்குது அப்படின்னா என்ன நடக்கலாம், ஒரு கன்சால்டேட் மார்க்கெட் தான் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி 1 or 2 days வந்து இப்படி தான் வந்து மார்க்கெட்டோட மூவ் வந்து இருக்க போகுது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நமக்கு வந்து இந்த 23,850 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு கேப் அப் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2.25 வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி மூமெண்டம் இல்லை, ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஒரு 100 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 24,100 ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,900 இருக்கலாம். 23,900 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,800 ஒரு 23,750 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,100 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,200 24,250 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் கிடச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 வரைக்குமே வந்து பெருசாக மூவ்மெண்ட் இல்லை.
ஸோ மார்னிங் மட்டும் இந்த இடத்துல சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருந்தது, ஒரு 300-400 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் தான் ஒரு 2.25 நல்ல மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த 54,300 வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து இன்னும் ஒரு கேப் அப்படிங்க, இன்னும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,500 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,000 இருக்கலாம். 55,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 55,500 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,800 54,900 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் நமக்கு வந்து ஒரு கேப் அப். ஸோ கேப் அப்பும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 76,200 கிட்ட வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 2 காலுக்கு மேலே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 76,600 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 76,000 இருக்கலாம். 76,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 76,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 77,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட்கேம்டி. ஸோ மிட்கேம்டியில் ஒரு 14,400 ரெசிஸ்டன்ஸு, அதை உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,500 ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி ப்ரைஸ் 14,500 கிட்ட ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.25 வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் மூமெண்டம் இல்லை. அந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பாயிண்ட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 14,600 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 14,500 இருக்கலாம். 14,500 உடைச்சாங்க அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. அப்போது ஒரு 14,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,700 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.